ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுமா இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோமா, இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உட்காந்து நம்ம பேசி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு எடுத்திருக்க ட்ரெஸ்ஸு வந்து காமிக்கிறதுக்காக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிவ் அவேல வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பாப்பா சொல்லுவா. எப்படிடா பண்ணோம்? கமெண்ட்ஸை ஸ்வைப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு டச் பண்ணுங்க. அந்த வேலையை பார்த்து நம்ம பாப்பா தான், இவ தான் அந்த ஐடியாவும் சொன்னான். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட் ஃபுல்லாக எடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணி விட்டுருதா. அதுக்கப்புறம் அவள் கண்ணை மூடிட்டு ஒரு நேம் இப்படி பண்ணிட்டு அப்படி டச் பண்ணுறா. அந்த நேம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பாப்பா சொன்னால் அம்மா 15 பேருக்கு கொடுப்போம் அப்படின்னா, சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டோம். அதே மாதிரி இதில் வின் ஆகாதவங்க வந்து சோர்வே அடையாதீங்க, நம்ம அடுத்தடுத்து நம்ம வைப்போம், அதில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்துப்போம். யார் ட்ரெஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்கோ அப்படி சொல்றியோ? சரி ஓகே. இது என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு பாப்பாவோட செப்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அவளுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்படி தண்டியாக அப்படி தெரியும், பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ். இப்போ நியூ மாடல் அந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், பாப்பா செப்பல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு இப்போ சொல்லு. அதே தானா? சரி, இது வந்து சரி நான் இப்போ செலக்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பாப்பா ட்ரெஸ் வந்து இதை வச்சு காமிக்கிறது கரெக்டாக. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 ட்ரெஸ் பார்த்தோம். அவங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டா, அம்மா எனக்கு லெஹங்கா வேணும், அதுவும் அந்த ஸ்பேஸ் சில்க். நான் வந்து இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ கொடுத்தேன்ல, அப்படியே வேணுமா, அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வேணுமா அப்படின்னா, நானும் சரி ஓகேன்னு திங்க் பண்ணிட்டு போனேன். ஆனால் எப்படி கோர்த்து விடுது எல்லாம் ஒன்னால தாவாணி தாண்டா, அது லெஹங்கா டைப்ல. சரி ஓகே, தாவாணி கேட்டா. பார்த்தா அது ஸ்பேஸ் சில்க்ல இருந்துச்சு, ஆனால் எப்படி சொல்ல, ஸ்டோன் வச்சு இல்லை, சீக்வன்ஸ் வச்சு இருந்துச்சு. இந்த இதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்குல்ல, கலர் சூப்பர் கலர். உனக்கு பிடிச்சிருக்கல தானோ? இது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பாப்பா எடுத்தது இன்னொன்று, அது காமிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படினாலும் இதை வச்சுக்கலாம், ப்ளவுஸ் மாதிரியும் தைச்சிக்கலாம். நான் ஃபுல்லாக தைக்க வருமாங்கிறது தெரியல, ஆனால் துணி நிறையா கொடுத்துருக்காங்க. இது பாவாடை, அதுலேயே ப்ளவுஸ் அட்டாச்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா தாவாணி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாப்பாவுக்கு ஒயிட்னு சுற்றிட்டு இருந்தா. ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன் வேணும், அது ஃப்ராக்ல நல்லா புஷ்ஷுன்னு ஒயிட்டில் வேணும், அப்போ தான் நான் ஏஞ்சல் மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, அவள் ஆசைப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட்டில் எடுத்தாச்சு. இதை நினைப்பீங்க என்ன 2 ஒரே மாடலில் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து தாவாணி அப்படிங்கிறதுனால நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம், இப்பவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்தாலும் போட்டுக்கலாம். மாடல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உண்டு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, இது ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. தாவாணி டிஃப்ரெண்ட் தான், ஆனால் இது சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே அதாவது இந்த சின்ன பசங்களுக்கு மட்டும், அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளோவும் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்கும். ஆனால் காசு வேணும். அதனால் சரி ஓகே, இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்போ இதே நம்ம ஜீன்ஸு டாப்பு இப்படி எடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அது வேஸ்ட்டு, ஷார்ட் ஆயிரும். இது வந்து அப்படி இல்லை, எப்போனாலும் வச்சு போட்டுக்கலாம். அனுக்குட்டி, இந்த 2ல் உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு? ஒயிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு ஒயிட் பிடிக்க போய் தான் அது. இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பாப்பாவுக்கு இந்த 2 ட்ரெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாப்பா நீ சொல்லி எதை எடுக்கலான்ட்டு. இல்லை யாரோடது இருக்கு? நீ எடுத்துறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத தான் இருக்குது. இது ஃபேண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு வந்து ஃபேண்ட்டு. இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்குன்னு வந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸு செட்டாக எடுத்துருக்கோம். 2 பேண்ட்டு, இப்பவும் பேண்ட் எடுக்கிறது. ஷர்ட் வந்து அவனுக்கு அதிகமாக எடுக்கவே மாட்டோம். இப்போ நாங்களாவது இப்போ பாப்பாவும் நானுமாவது உடையில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது டைம் இருந்தாலும் நம்ம எடுக்கணும், இது ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒரு தோணும் எடுக்கணும் அப்படின்ட்டு.
ஆனால் தம்பி வந்து அப்படி விருப்பப்படவே மாட்டான். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? இந்த டைம் தான் அவனுக்கு வந்து ஷர்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மறுபடியும் கலர்ஸ் கிடைக்காது, சரி இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துட்டோம்னா பொங்கலுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்தோம். அது அவனுக்கு ஃபேண்ட்டு. மேடம் இனிமேல் உருப்படி எடுத்துக்காம அண்ணனோட ஷர்ட், அப்புறம் தம்பி ஷர்ட்டு. நீங்கள் வீடியோவே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். தம்பிக்கு வந்து 3 ஷர்ட் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன். இது நான் செலக்ட் பண்ணது. இது அவங்க அப்பா செலக்ட் பண்ணது. இது அவனே செலக்ட் பண்ணான். கரெக்ட். இது அவங்க அப்பா செலக்ட் பண்ணது. இது எப்போவுமே பசங்களுக்கு நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஒரு இதாகவே இருப்பாங்கல்ல, பிடிக்காது, ஆனால் நம்மளுக்காக ஓகே ஓகேமாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் போட்டு ஓகேனா போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு. அப்புறம் அவனுக்கு இது பிடிச்சிருந்துச்சி. சரி பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தோம். ரேட் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், அதனால நம்ம எடுத்தாச்சு. மேக்ஸிமம் அவனுக்கு அதிகமாக எடுக்காததுனால இந்த டைம் அவனுக்கு 3 ஷர்ட் எடுத்தாச்சு. இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு அப்படி மட்டும் தான் எடுத்தோம். எடுத்தாலே அது என்னோட ட்ரெஸ், நான் கடைசியாக தான் வந்துட்டேன். இந்த 2ல் என்ன இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டி. நம்ம நான் சொல்கிறது அடிக்கடி சொல்கிற வேண்டாம், எவ்வளோதான் நம்ம வந்து காஸ்ட்லியாக எடுத்தாலும் சரி, சாரீஸு அப்படி கலர் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாலும் சரி, ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம உடுக்கிறதும் சரி, ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நம்ம உடுக்கிறதும் சரி, நைட்டி மட்டும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதனால தான் நைட்டி எடுத்தேன். கேஷுவல் வேர். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நைட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வர்றது பிடிக்கும், அப்புறம் கையில் டிசைன் வர்றது பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு எடுத்துருவேன். அந்த ரொம்பலாம் நான் மேக்ஸிமம் எதுவுமே ரொம்ப போட்டு நான் பார்த்துட்டே இருக்க மாட்டேன். இது ஒன்று, அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம். கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ன கிளாத் சொல்லுவாங்க, காட்டன். வேறடா காட்டன் நமக்கு தெரியாதா? இப்போ புதுசாக ஒரு கிளாத் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் கிளாத்தா. இன்னும் ஸ்பேஸுக்கு மூட்லேருந்து வரலண்ணே. அதுக்கப்புறம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நைட்டியில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து சாரீ எடுத்து கொடுப்பேன். இந்த டைம் அம்மா ரொம்பவுமே உடம்பு முடியாமல் அம்மா இருக்காங்க. சாரீலாம் வேண்டாமா, நான் எங்கே போகிறேன் எங்கே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரி இது கஷ்டமாக இருந்துச்சு அம்மா அப்படி சொல்லும்போது. ஏன்னா நம்மளாம் அப்படி நல்ல சாரீ கொடுத்து பார்த்தவங்க, அதுக்கு ஆசைப்படுவாங்க, நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும், பெண்கள்னாலே அதானே. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது வந்து அந்த ஆசைகள்லாம் அவங்களுக்கு போயிடுது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நம்ம அதனால் எடுத்து கொடுக்காம இருக்க முடியாதுன்ட்டு அம்மாவுக்கு நைட்டியாக எடுத்தேன். வீட்டில் அதுதானே கொடுக்குறாங்க, அதனால் அம்மாவுக்கு 2 நைட். அம்மாவுக்கு வந்து ப்ரில் வச்சு தான் போடுவாங்க. நான் வந்து சுடிதார் கட்டில் எடுத்துட்டேன், அம்மாவுக்கு ப்ரில் வச்சு. இது ஒன்று சேம் மாடல். சாரி, மாடலும் சேஞ்ச் ஆகுது. மாடலில் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்டில் வர பேட்டர்ன் எல்லாம் ஒன்று, அதுக்கப்புறம் டிசைன் மட்டும் சேஞ்ச். இந்த 2 நைட்டி அம்மாவுக்கு. ஓகே, ஃபைனலாக என்னோடய சாரி பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது நம்மளை விட பாப்பா ஆர்வமாக இருப்பான். மம்மிமாக்கு எடுக்கலையா, மம்மிமாக்கு எடுக்கலையான்னு சுற்றிக்கிட்டே வருவா. அப்படிதானே எனக்கு அப்படி செலக்ட் பண்ணது தான் பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வந்து நான் அதில் ஒரு சாரி எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, க்ரீன்னு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை என்னோட டேஸ்ட் தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை எனக்கு வந்து அந்த சாரீ நல்லா இருக்க போய் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எல்லாருமே அதாவது 99% வந்து நீங்கள் க்ரீன் சாரீ சொன்னீங்க. 1% தான் அவங்க வந்து இந்த மெரூன் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கிறது வந்து க்ரீன் கலர் சாரீ. இன்னும் இந்த சாரீ காமிக்கலன்னு நினைக்காதீங்க, நெக்ஸ்ட் காமிப்பேன். இது உள்ள என்கிட்ட வந்து க்ரீன் இருக்குது, டார்க் க்ரீன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த காம்பினேஷனில் இல்லை. க்ரீன், ப்ரௌன், எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இந்த சாரீ தான். இப்போலாம் நான் வந்து ஹெவியாக ஒர்க் வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஒன்று வந்து காசு வேஸ்ட் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் அது போட்டு எங்கே நம்ம போடுவோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறான். இன்னொன்று வந்து நம்ம எங்கே போனாலுமே வந்து அவங்க ஹெவியாக போட மாட்டோம்.
லைட்டாக போய் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். அதனால இதுக்கு வந்து எம்ப்ராய்டிங் தான் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போச்சம்பள்ளி அப்படின்னு ஒரு saree இருக்குது. அது வந்து எனக்கு அந்த கடைக்கு போய் தான் தெரிஞ்சிச்சு. நான் அது RMKVயில் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா சென்னை சில்கில் எடுத்தேன். போச்சம்பள்ளி இது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நல்லா இருந்துச்சு. இதை அவங்க காமிக்கும் போதே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது ஃபுல்லாக உழைச்சோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மடிச்சு வைக்க தெரியாது. அதனால இப்படி காமிக்கிறேன். எப்படி நம்ம saree வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல டிசைன் எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 saree இதில் வந்து எது கிறிஸ்மஸ்க்கு எது நியூ இயர்க்குன்னு குழப்பமாக இருக்குது. ஸ்டிச் பண்ணி எது நீ சொல்லு பாப்பா, அந்த 2ல் எது கிறிஸ்மஸ் கொடுக்க எது நியூ இயர் கொடுக்க? கிரீன் கிறிஸ்மஸ். இது நியூ இயர் தான். இல்ல, இப்போ யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுக்கு இன்னும் 4 இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோலேயே சொல்லிக்கலாம். அனுப்புட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாப்பா சொல்கிற பேர் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துப்பேன். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார் யாருன்னு. நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து தனியாக டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணி எனக்கு உங்களோட அட்ரஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை சென்ட் பண்ணிடுறேன். கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே saree தான் நான் அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாப்பா ஒரு பேராக சொல்லுவாள். அனுப்பி சொல்லு. சுவிதா மதுரை. இது சவுண்டாக சொல்கிறான். சுவிதா மதுரை. ஓகே, பார்த்துக்கோங்க சிஸ்டர் யாருன்னு. செந்தில் என். லக்ஷ்மி. ரூபி ராஜ் 821. ஓகே. ஜஸ்வின் 07. ஓகே. இலக்கி. ஓகே, ஒரு நிமிஷம். இது வந்து உங்களுக்கு சரியாக கேட்கலன்னா கூட பிரச்சனை, கேட்கும். இருந்தாலும் உங்களுக்கு புரியலனா கூட ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த நேம் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இலக்கியா. நான் சவுண்ட் கேட்காதனோட கத்துற. ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இல்லை, மெதுவாக சொல்லுங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் உங்கள் ஐடி, உங்கள் நேமோட எனக்கு வந்து நீங்கள் அட்ரஸில் இது பண்ணிடுங்க. நித்யா 1825. ஆந்தோனி பிரியா. ரெயின் மம்மி 4248. ஜினேஷ் பிரபு. சித்ரா எஸ். கவி 1998. இசக்கி டி. சைலண்ட் சுமி 2625. ஓகே, மொத்தம் 15 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கொஞ்சம் டிலே ஆகும். டிலேனா ரொம்பலாம் டிலே ஆகாது. ஒரு 1 வீக்குள்ளே கொஞ்சம் ரெடி பண்ணேன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குல்ல, கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரும். எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.